பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம், இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குமா? கடந்த அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ் பி வேலுமணி கோவை மாவட்டத்தில் அனைத்து துறை அரசு ஒப்பந்தங்களிலும் 12% கமிஷன் பெற்றதாகவும் அவர் 2015 ஆண்டு முதல் போலீசாருக்கான ரேடியோ, வாக்கி டாக்கி, சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் கொள்முதல் மற்றும் அதற்கான டெண்டரில் பெரும் முறைகேடு நடந்ததாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. அதிமுக ஆட்சியின் பொழுது நடைபெற்ற ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி உள்ளிட்ட 3 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சிறப்பு நீதிமன்றம் இதற்கான தீர்ப்பினை வெளியிட்டுள்ளது. இபிஎஸ் நெருக்கமானவர்கள் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொடர்புடைய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2000 கோடி ரூபாய் சாலை ஒப்பந்த பணிகள் பெறப்பட்டதில் அரசுக்கு 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு துறைகளில் விதிமீறல்களும் ஊழல்களும் அரங்கேறியிருப்பதாக தெரிவித்தனர். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பயனாளிகளை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதில் குறைபாடுகள் இருந்தது என்றும் தகுதியான